guys, welcome you all back to Sharmila Nirmala Vlogs. நான் உங்க ஷர்மிளா. A few months back நிமி 24 hours தனியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வந்து குக் பண்ணி ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தா. அந்த வீடியோ கீழே அடுத்து ஷர்மி அக்கா எப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ பண்ணி போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த சேலஞ்ச் வீடியோ எடுக்கணும்னு எங்களுக்கு மறந்தே போயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. சரி இப்போதான் சான்ஸ் நம்ம மார்னிங் அண்ட் மதியமாவது குக் பண்ணுவோன்னு நினச்சேன். அம்மாட்ட வந்து முந்தின நாளே நீங்கள் எதுவுமே குக் பண்ணி வைக்காதீங்க, நாளைக்கு நானே குக் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க மார்னிங்கே இருந்துச்சு இட்லி சாம்பார்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அம்மா கிட்ட என்னதான் நாமளே பாத்துக்கிறோம்னு சொன்னாலும் ஐயோ ஏதாவது கஷ்டப்பட்டுருவாலும் நம்மளே செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சரி மதியம் லஞ்ச் நம்ம குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்க இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். எங்க அம்மாக்கு எப்பயுமே சிங்க்ல ஒரு பாத்திரம் கடந்தா கூட டக்குன்னு கழுவி வச்சணும்னு நினைப்பாங்க. மொத்தமா பாத்திரத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா கழுவலாம் அப்படின்ற இதுவே கிடையாது. அதே தான் இப்ப எங்களுக்கும் வந்திருக்கு. ஒரு பாத்திரம் கடந்தாலும் டக்குன்னு கழுவிடுவோம், சேர்த்து வச்சு அப்புறம் கழுவோன்ற பேச்சே கிடையாது. அட்லீஸ்ட் சாப்பிட்ட தட்டையாவது கழுவி வச்சிடணும்னு அம்மா சொல்லுவாங்க, which is really good habit. நானும் நிம்மியும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹால் வீடியோ பார்ப்போமா? என் பர்த்டே ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னு என் பர்த்டே வீடியோக்கில் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதனால இன்னைக்கு நான் வந்து என் பர்த்டேக்கு வந்து என்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன், நான் என்ன போட்டேன் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஒரு குட்டி ஹால் வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் ஷோலி இது எங்கள் அம்மா அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஆல்ரெடி நான் வந்து லாங் ஃபார்ம் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேக் கட் பண்ணும்போதும் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். கடையில் வச்சு போட்டு பார்க்கும்போது ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டு பார்த்தேன். ட்ரெஸ் லுக் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. தச்சதுக்கப்புறமும் நான் ஸ்லீவ் தச்சதுக்கப்புறமும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எப்பயுமே இந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்லீவ் தச்சும்போது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது எனக்கு தான் ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரில. இந்த ஸ்கர்ட்ஸில் எதுக்கு தான் இந்த கேன் கொடுக்குறாங்களே தெரியல. இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் நார்மலாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும். இந்த கேனில் வந்து பார்த்தா இப்படி ஒரு மாதிரி இது மட்டும் அப்படி கப்பு மாதிரி தனியாக தெரிஞ்சிச்சு. இது எனக்கு அது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்துச்சு. மற்றபடி இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 3 பீஸ் செட்டு, டாப்ஸு, ஸ்கர்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ஷால் கொடுத்துருந்தாங்க. இந்த நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் எதுவுமே வாங்கலை. அப்படின்றதுனால உங்களுக்கு எதுவுமே லிங்க் என்னால் ஷேர் பண்ண முடியாது. செகண்ட் இந்த பார்ட்டி வியர் ட்ரெஸ், இது ஆக்சுவலி நான் பர்த்டேக்காக வாங்கலை. இதை நான் கண்டென்ட் வீடியோலும் போட்டிருந்தேன், ட்ரெண்ட்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். போட்டோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டுமே இதோட ரேட் வந்து 899 தான். 899க்கு இவ்வளோ அழகான ஒரு பார்ட்டி வேர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பர்த்டே அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். பின்னாடி வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லிட்லாம் இருக்கும். அதாவது டாப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் பாடி கான் மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ். என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் எனக்காக வாங்கினது. மிச்சம் எல்லாமே வந்து அப்பா அம்மா, அக்கா, அப்புறம் ஜெனிஃபர், எங்கள் கசின்லாம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். தேர்ட் ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வாங்கும் போது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபையே ஆகலை. ஏன்னா அப்பா அம்மா வரதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா திடீர்னு தான் சென்னையில் இருக்கிற மாதிரி பிளான். பர்த்டேக்கு எதுவுமே ட்ரெஸ் வாங்கலையே, ஒரு நல்ல ஒரு பர்த்டே ட்ரெஸ் மாதிரி ஒன்று வேணும்னு நம்ம ஒரு மைண்டில் திங்க் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம்ல. அது எனக்கு நான் பல கடை ஏறி இறங்கினா அந்த மாதிரி எனக்கு ஒன்று கிடைக்கவே இல்லை. கடைசியாக வந்து வெஸ்ட் சைடில் சரி இந்த கடையில் என்ன இருக்கோ அது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே சரி ஓகே இது கொஞ்சம் பர்த்டே வைப் மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கினேன். அப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் போட்ட உடனே நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் இதோட ரேட்டுமே வந்து அரௌண்ட் 1500 வந்துச்சு. தோணுச்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த ட்ரெஸ் போட்டோன்னே லுக் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெஸ்ஸாக இப்போ மாறிடுச்சு. இன்னொரு ட்ரெஸ் வந்து இதுவும் வெஸ்ட் சைடில் தான் வாங்கியிருந்தேன். இதோட இப்போ ரேட் கார்டு கூட கிளிக்கல, 1499 இந்த ட்ரெஸ்மே. ஸோ இது நார்மல் காட்டன் தான். இதுக்குமே என்ன இவ்வளோ ரேட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது இன்னும் ஆக்சுவலி நான் போடவே இல்லை. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த ஒயிட் ட்ரெஸ் இது என்னோட கசின் ஜெனிஃபரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஜூடியோக்கு போயிருக்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குன்னு இது நான் கிஃப்டாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து வாங்கி கொடுத்தா. நல்ல ஒரு பீச் வெக்கேஷனுக்கு போடுற மாதிரி இருக்கும். இதுவும் நான் பர்த்டே அன்னைக்கு போடல, ஆனால் அந்த பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் உங்களுக்கு என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் எனக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான்வெஜ், வெரைட்டி ஃபுட்ஸ், பேக்கிங் இதெல்லாமே வந்து வீடியோ பார்த்து சூப்பராக செய்யலாம், நல்லா வரும். ஆனால் இந்த மாதிரி பேசிக்கான சாம்பார், ரசம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் எனக்கு எப்படி செய்யணுன்னே தெரியாது. நானும் ஒவ்வொரு வாட்டியும் கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் கற்றுக்கவே இல்லை. சரி இன்றைக்கி தான் நல்ல சான்ஸ், பேசிக்காகவே ஏதாவது ஒரு டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ரீல் பார்த்து 1 pot ரசம் ரைஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி அந்த டிஷ்ஷே செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான புளி, தோரம் பருப்பு, அரிசி இதெல்லாம் கழுவி ஊற வச்சுட்டேன்.
வீடியோல அவங்க சொன்ன அளவை வச்சு எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். பட் என்னமோ தெரியல, இந்த டிஷ் ஒழுங்கா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே தான் செய்ய ஆரம்பிச்சேன். குக்கர்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊத்திட்டு அதுல கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி தான் எதுக்கு ஆட் பண்ண சொன்னாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அம்மாவும் பக்கத்துல கேட்கறதுக்கு இல்ல, ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா சரி அம்மா ஃபங்க்ஷன்ல பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க வீடியோல சொன்ன மாதிரியே தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுட்டு வதக்கிட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி கொதிக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, பூண்டு இடிச்சு வச்சோமே இதை போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் டைரக்டா அதுல ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எண்ணெயில தாளிச்சு அக்கா அதை போட சொன்னா. ஃபர்ஸ்ட் டைம் தானே, மிஸ்டேக்ஸ் will happen, படிப்படியா இப்படிதான் கத்துக்க முடியும்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி பருப்பை ஊற வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிட்டு குக்கர் போட்டு விசில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுட்டேன். நான் பார்த்த வீடியோல குக்கரை திறந்த உடனே இதை விட நல்லா கொல கொலன்னு ரைஸ் இருந்துச்சு. எனக்கு அப்படி வரலையேன்னு கொஞ்சம் வருத்தமாச்சு. சரி ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு புளி தண்ணி நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணி அந்த புளி வாசம் போனதுக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்மளோட 1 pot ரசம் ரைஸ் ரெடி ஆயிரும். நல்ல சுட சுட ரசம் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணலான்னு பார்த்தோம். பட் உருளைக்கிழங்கு ஃப்ரை முந்தின நாள் தான் பண்ணோம் அப்படின்றதுனால பேட் டப்ல பொரிச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அக்கா அதை பொரிச்சு கொடுத்துருந்தா. ஒரு சிலருக்கு கர்ட் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு கம்ஃபர்டிங் ஃபுட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரசம் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை கம்ஃபர்டிங் ஃபுட்டாக இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட்டுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சோறு நல்லா கொல கொலன்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. புளிப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அக்காவுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தேன், அவளுமே அதான் சொன்னா. அண்ட் லைட்டாக எனக்கு சாம்பார் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டதுனால என்னன்னு தெரியல, இல்லை இந்த 1 pot ரசம் ரைஸ் இப்படி தான் இருக்குமானும் எனக்கு தெரியல. சூடான அந்த சோறில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த அப்பளத்தை குட்டி குட்டியாக உடைச்சு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, அப்படி ஒரு டேஸ்டா இருந்துச்சு. குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு நியூ வீடியோ ஒரு நியூ ரெசிபி கத்துக்கிட்டோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலான்ட்டு. டேக் கேர், மச் லவ், பை.